சாக்லேட் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஒரு அற்புதமான பொருள். சிறிய பெட்டிக்கடையிலிருந்து பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வரை கிடைக்கின்ற ஒரு இனிப்பு பண்டம். குட்டி பிள்ளைகள் சாக்லேட்டை இட்டு வாயில் கொதப்புவதையும் பெரியவர்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு சாக்லேட்டை எடுத்து போட்டு மெல்லுவதையும் நாம் அன்றாடம் காண்கிறோம். சாக்லேட் எல்லோருக்கும் பிடித்தமான ஒன்று. அதனை சாக்லேட் பாராகும், சாக்லேட் மிட்டாயாகும், சாக்லேட் காஃபியாகும், சாக்லேட் டோஃபியாகும், என்னென்ன வகைகள் உண்டோ கேக்காகவும் சாப்பிடுகிறோம். சாக்லேட் கேக், சாக்லேட் குல்ஃபி, சாக்லேட் ஐஸ்கிரீம், சாக்லேட் ஃப்ரூட் சாலட் என்று பல வகைகள், பல ருசிகள். இனிப்பு சேர்க்கப்படும் பல பொருட்களிலும் சாக்லேட் ஒரு கோட்டிங்காக பயன்படுகிறது. சாக்லேட்டில் அடிப்படையாக 2 உள்ளது. ஒன்று மில்க் சாக்லேட், மற்றது டார்க் சாக்லேட். இந்த 2 சாக்லேட்டில் எந்த சாக்லேட் நல்லது, எதனை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், எந்த சாக்லேட்டில் நியூட்ரியன்ஸ் அதிகமாக உள்ளது, எந்த சாக்லேட்டில் ஃபேட்டும் சுகரும் உள்ளது என்பதை பற்றி நோக்குவதே இந்த பதிவின் மூல காரணமாகும். சாக்லேட் சாப்பிடுவது நல்லதா கெட்டதா, குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா? சாக்லேட் அதிகம் சாப்பிடாதீர்கள், பல் சத்தை விடும் என்று சொல்கிறார்கள். உண்மையில் அது சரியா? சாக்லேட் நல்லதா கெட்டதா? சாக்லேட்டின் நன்மை தீமையை பற்றி பார்ப்பதற்கு முன்பு டார்க் சாக்லேட் என்றால் என்ன, மில்க் சாக்லேட் என்றால் என்ன என்றும், அதில் அடங்கியுள்ள பொருட்கள் என்னென்ன என்றும், அது எந்த வகையில் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உபயோகப்படுகிறது, அதனால் வருகின்ற பக்க விளைவுகள் என்ன என்பதை பற்றி பார்த்து விடுவோம். மில்க் சாக்லேட் என்ற பெயரிலேயே அதில் மில்க் உள்ளது என்று நமக்கு தெரிகிறது. பால் தவிர மில்க் சாலிட்ஸும் பால் பொடியும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளன. மில்க் சாக்லேட் பொதுவாக வெள்ளை கலரிலும் அல்லது க்ரீம் கலரிலும் இருக்கும். மில்க் சாக்லேட்டில் கோகோ பவுடர் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய அளவு டார்க் சாக்லேட்டை விட குறைவாக இருக்கும். மில்க் சாக்லேட் டார்க் சாக்லேட்டை விட இனிப்பு அதிகமாகவும் சுவை கூடுதலாகவும் க்ரீமி டெக்ஸ்சருடனும் காணப்படுகிறது. டார்க் சாக்லேட்டில் கோகோ பவுடர், கோகோ சாலிட்ஸ், கோகோ பட்டர் மற்றும் சுகர் அடங்கியுள்ளது. பால் மிக குறைவாக அல்ல சில நேரங்களில் பாலே இல்லாமலும் டார்க் சாக்லேட் தயாரிக்கப்படுகிறது. கோகோவின் அளவு கூட சாக்லேட்டின் நிறம் இன்னும் டார்க் ஆகிக்கொண்டே போகும். ப்ரௌன் கலரிலிருந்து டார்க் ப்ரௌன் வரை செல்கிறது. மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட் ரெண்டிலுமே சுகர் அடங்கியுள்ளது. அதே சமயம் கோகோ பவுடர் மில்க் சாக்லேட்டில் 10 முதல் 50% வரையிலும், டார்க் சாக்லேட்டில் 50 முதல் 90% வரையிலும் இருக்கிறது. மில்க் சாக்லேட்டில் சுகரின் அளவு கூடுவதனால் அதனுடைய சுவையும் கூடுதலாக இருக்கும். டார்க் சாக்லேட்டில் கொக்கோவின் அளவு கூட அதனுடைய கசப்புத்தன்மை கூடும். மில்க் சாக்லேட்டுகளில் 12% மில்க் சாலிட்ஸ் அடங்கியிருக்க வேண்டும். அப்படி அடங்கியிருந்தாலே அது மில்க் சாக்லேட் என்று லேபிள் செய்யப்படும். மில்க் சாக்லேட்டில் சேர்க்கப்படும் பால் லிக்விடாகவோ அல்லது ஃபேட்டாகவோ அல்லது பவுடராகவோ இருக்கலாம். டார்க் சாக்லேட்டில் பால் இருக்காது. பதிலாக கோகோ பட்டர் அதிகமாக சேர்க்கப்படுகிறது. கோகோ பட்டர் டார்க் சாக்லேட்டை ஸ்மூத் ஆக்குகிறது. கோகோ பட்டர் கோகோ பீனிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. 2 சாக்லேட்டிலும் அடங்கி இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் சுகர். இந்த சுகரின் அளவு கூட மில்க் சாக்லேட்டின் சுவையும் அதிகரிக்கிறது. ஆனால் டார்க் சாக்லேட்டில் பாலை மிகவும் குறைத்து சுகரையும் குறைத்து அதற்கு பதிலாக கோகோவினுடைய அளவை கூட்டி ஒரு பிட்டர் டேஸ்டை கூட்டுகிறார்கள். மேலும் டார்க் சாக்லேட்டுக்கு வேறொரு குணம் உண்டு. அதில் பல வெரைட்டிகளை நாம் உண்டாக்க முடியும். மில்க் சாக்லேட்டில் மில்கின் சுவை மட்டுமே அதிகமாக காணப்படும். இப்பொழுது உங்களுக்கே தெரிந்திருக்கும் எந்த சாக்லேட்டில் பயன் அதிகம் என்று. மில்க் சாக்லேட்டு பாலும் சுகரும் அதிகமாக இருப்பதனால் ஃபேட் அதிகமாக இருக்கும். ஆனால் டார்க் சாக்லேட்டில் ஃப்ளவனாய்ட்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் உள்ளது. இது கொக்கோ பீன்ஸிலிருந்து கிடைக்கிறது. எனவே சுகரும் மில்க்கும் குறைவாக இருப்பதினால் இதில் ஃபேட் கண்டென்ட்டும் குறைவாக இருக்கும். டார்க் சாக்லேட்டில் ஃப்ளவனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை தவிர மினரல்ஸ் ஆகிய அயர்ன், மெக்னீசியம், காப்பர் அடங்கியுள்ளது. இது குழந்தைகளினுடைய மூளை வளர்ச்சிக்கும் செல் வளர்ச்சிக்கும் மற்றும்
இரத்தத்தில் சிவப்பு அணுக்களை கூட்டுவதற்கும் உதவுகிறது. மில்க் சாக்லேட்டில் கால்சியம் அதிகமாக இருப்பதனால் அது எலும்பு வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. சில படினங்கள் டார்க் சாக்லேட் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கும் சிந்தனை செயல்பாட்டிற்கும் மேலும் கார்டியோவாஸ்குலர் ஆக்டிவிட்டிக்கும் அதிகமாக பயன்படுகிறது என்று கூறுகிறது. மேலும் ஹார்மோன்ஸ் டெவலப்மெண்ட்டிற்கும் டார்க் சாக்லேட் உதவி செய்கிறது. ஹெர்லின் என்ற டயட்டீஷியன் 2 சாக்லேட்டினுடைய பயன்பாடுகளையும் அதனுடைய பலன்களையும் கம்பேர் செய்து கூறும்போது டார்க் சாக்லேட் மில்க் சாக்லேட்டை விட பெட்டர் என்கிறார். ஆனால் குழந்தைகள் மில்க் சாக்லேட்டை அதன் சுவைக்காக அதிகம் விரும்புவார்கள். டார்க் சாக்லேட் கசப்பாக இருப்பதனால் அதிகம் விரும்ப மாட்டார்கள். எனினும் பெற்றோர்கள் டார்க் சாக்லேட்டை பிள்ளைகளுடைய பேலன்ஸ்டு டயட்டில் அதிகமாக சேர்ப்பதனால் அவர் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கும் சிந்தனை திறனுக்கும் அதிகம் ஊட்டம் கொடுக்கலாம் என்கிறார். எனவே குழந்தைகளுடைய பேலன்ஸ் டயட்டில் சாக்லேட்டை ஒரு பார்ட்டாக சேர்ப்பதில் தவறில்லை. மில்க் சாக்லேட்டை விட டார்க் சாக்லேட்டை அதிகம் சேர்ப்பது நல்லது. அந்த சுவை பிடித்து போனால் அவர்கள் அதை சாப்பிடுவார்கள். சாக்லேட்டை சாப்பிட்டு விட்டு பல் துலக்குதலோ அல்லது வாய்க்கொப்பளித்தலோ போன்ற பழக்கங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் பல்லில் ஒட்டியிருக்கும் சாக்லேட்டின் துகள்கள் நீங்கிவிடும். எனவே பல் சொத்தை விடுவதற்கு வாய்ப்பில்லை. சுகர் குறைவாக உள்ள சாக்லேட்டை தேர்ந்தெடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் அவர்கள் நல்ல வளர்ச்சியை பெறுவார்கள். பெரியவர்களும் முதியவர்களும் எப்போதாவது ஒரு சமயம் சாக்லேட்டை ஒரு தடவை ருசிப்பதனால் தவறில்லை. அதனால் அவர்களுடைய ஆசையும் பூர்த்தியாகும், ஆரோக்கியமும் கூடும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் எல்லோருக்கும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. பெல் பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.